மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. மின்னல் எங்கடி இருக்க? ச்சே, எல்லாருமா சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. 48 நாள் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம இருந்தா உன் கோவம் குறைஞ்சிரும், நீயாவே என்கிட்ட வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீ எங்க இருக்கன்னு கூட எனக்கு தெரியல. நீ என் மாமா வீட்லயும் இல்ல, வேற எங்க தான் போனேன்னு யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? சொன்னதான் நான் உடனே உன்னை தேடி வந்துருவேன்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா இவங்க சொல்லனா என்ன, நீ எங்க இருக்கேன்னு என்ன என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் பட்டு நீ சொல்லு, என் மின்னல் எங்க இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆமா பட்டு, எல்லாருமா சேர்ந்து என் மின்னலை என்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சு என்கிட்டயே ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. விட்டுருவனா நானு? என் மின்னல் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு 24 hours போதும், அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. தினமும் போய் அவளை பார்த்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். அதான் இன்னும் அவளை நான் தேடாம இருக்கேன். ஆனா அதுக்காக தேடாமையே விட்டுற மாட்டேன் மின்னல். சீக்கிரமே நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நீயே என் முன்னால வந்து நிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் உன்னை கனவுல மட்டும் பார்த்துட்டு இருந்தப்பவே நீ என்னை ரொம்ப தேட வச்சது இல்ல, சீக்கிரத்திலேயே என்கிட்ட வந்துட்ட. இப்ப என் காதலியானதுக்கு அப்புறமா என்ன அலைய வைக்க போற? என் மேல கொஞ்சம் கோவமா இருக்க, அவ்வளவுதான். ஆனா சீக்கிரமே என்கிட்ட வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்ப வருவானுதான் தெரியல. ஏன் பட்டு, நியூ இயர் வேற வரப்போகுது. இந்த சாக்லேட்டை என் மின்னல் கிட்ட கொடுத்து ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் போல இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவ என்கிட்ட வந்துருவாளா? சொல்லு பட்டு, என் மின்னல் எப்ப என்கிட்ட வருவா? அவ முன்னாடி மாதிரி என் மாமா வீட்டுல இருந்தாலாவது எப்படியாவது யாருக்கும் தெரியாம செவரேறி குதிச்சு அவளை போய் பார்த்துட்டு வந்துருவேன். ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்ல. அவ அந்த வீட்லயும் இல்ல, எங்க இருக்கானும் தெரியல. பட்டு, நீ தான் இப்படியே எங்கெல்லாமோ சுத்துறியே, என் மின்னலை எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லுவியா பட்டு? சொல்லு பட்டு, என் மின்னலை பார்த்தா என்கிட்ட வந்து என்ன சொல்வ? என்னது பிராந்தனா? பட்டு, உனக்கு எப்படி இது தெரியும்? ஏய், நீ பிராந்தன் சொல்றனா? அப்போ நீ மின்னலை பாத்தியா? எங்க பார்த்த? அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா பட்டு? அவ உன்கிட்ட பிராந்தன்னு சொல்லியிருக்கான்னா அப்போ என்ன பத்தி அவ உன்கிட்ட ஏதோ பேசியிருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் அவ என்ன பத்தி நினைச்சிட்டு தான் இருக்கால? எப்படி நினைக்காம இருப்பா? அவ்வளோ சீக்கிரம் அவளால என்ன மறக்க முடியுமா? அப்போ அவளும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்கா. எனக்கு எப்படி அவளை பார்க்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அவளுக்கும் என்ன பார்க்கணும்னு தோணும்ல. ஆனா என்ன பார்க்கணும்னு தோணுனாலும் அவ என் மேல கோபமா இருக்கிறதுனால வேணும்னே வீராப்பா இருப்பா. ஆனா நான் ஏன் அப்படி இருக்கணும்? எனக்கு தான் அவன் மேல எந்த கோபமும் இல்லையே. எனக்கு அவளை பார்க்கணும் பட்டு. இந்த 48 நாள் அவளை பார்க்காம இருந்ததே ஏதோ வேற உலகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேல அவளை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ஆனா அவ எங்க இருக்கானும் தெரியல, எப்படி பாக்குறதுன்னு தெரியல. பட்டு, நீ அவளை பாத்துருக்க தானே? அப்ப அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, எங்க இருக்கான்னு சொல்லு பட்டு. சே, நான் ஒருத்தன் சொல்லு சொல்லுன்னா நீ எப்படி சொல்லுவ? அவளை நீ பாத்திருந்தாலும் அவ எங்க இருக்கான்னு உனக்கு எப்படி சொல்ல தெரியும்? இனி ஒன்னும் பண்ண முடியாது. அவளதான் என்ன தேடி வரணும். அபி, நீ இன்னும் தூங்கலையா? நீ தூங்கிட்டேன்னு நினைச்சுதான் மாமா இங்க வந்து உட்கார்ந்தேன். ஓ அப்படியா? சரி, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா? அதான் இங்க ஓடி வந்துட்டியா? என்னது, ஐஷோ பார்க்க போகணும்னு சொன்னாரா? ஐஷு எங்க இருக்கான்னு பட்டுக்கு சொல்ல தெரியாது, ஆனா அபிக்கு ஓரளவுக்கு சொல்ல தெரியும்ல. சரி, அவ எங்க இருக்கான்னு அபி கிட்ட கேட்டு பாப்போம். அவ ஏதாவது சொன்னா அதை வச்சு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அபி, நீ அன்னைக்கு ஒரு நாள் ஐஷுவை பார்க்க போனல, அதே இடத்துக்கு தான் நாளைக்கும் பார்க்க போறீங்களா?
அபி, ஐஷு எங்க இருக்கா? நீ அன்னைக்கு பார்க்க போனல, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, ஐயோ வீட்ல இருக்கா. வீட்லயா? எந்த வீட்ல? நீ அம்மா அப்பா எல்லாரும் இருந்தீங்களே அந்த வீட்லயா? இல்ல, அந்த வீட்ல இல்ல. அது ஜானகி பாட்டி வீடு தானே. ஜானகி பாட்டி வீட்ல இல்லையே. அந்த வீட்ல இல்லைன்னா அப்புறம் வேற எந்த வீட்ல? அதுவா, அது ஒரு பெரிய வீடு. அங்க நிறைய வீடு இருக்கும். அங்கதான் இருக்கா. என்னது, பெரிய வீடு நிறைய வீடா? என்ன பி, நீ ஏதாவது சொன்னா அதை வச்சு எப்படியாவது ஐஷு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா நீ வேற பெரிய வீடு நிறைய வீடுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா பேபி, ஐயோ அங்க நிறைய வீடு இருக்கும்ல. 1 வீடு 2 வீடு 3 வீடு 4 வீடு நம்பர் போட்டுக்கும்ல. நிறைய வீடு. அந்த வீட்ல தான் இருக்கா. ஐயோ, என்ன பி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எங்கேயோ வீட்ல இருக்கான்னு மட்டும் புரியுது. ஆனா எந்த வீட்ல இருப்பா? என் மாமனுக்கு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான், அங்கேயும் ஐஷு இல்ல. ஆனா இவ வீடுங்கிறா, அப்போ வேற எங்கேயாவது தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருப்பாரா? சேச்சே, அந்த ஆளு தங்கச்சி எல்லாம் அப்படி சேஃப்டி இல்லாம தனியெல்லாம் வீடு எடுத்து தங்க வைக்க மாட்டாரு. ஒருவேளை நமக்கு தெரியாம அவரோட சொந்தக்காரி யார் வீட்லயாவது தங்க வச்சிருப்பாரா? பேபி, நாளைக்கு தான் நானும் அப்பாவும் ஐயோ பார்க்க போறோம்ல. உனக்கு ஐயோ பார்க்கணும்னா நீயும் எங்க கூட வா. நான் வர்றதா? அட போபி, நான் உங்க கூட வரேன்னு தெரிஞ்சா அவ அந்த வீட்லயும் இருக்க மாட்டா, வேற எங்கேயாவது ஓடி போயிருவா. ஓடி போயிடுவாளா? ஆமா பி, நான் அவளை தேடி போனாலே அவ அதை டார்ச்சரா தான் நினைப்பா. அவளா என்ன தேடி வந்தாதான் உண்டு. சரி, என்கிட்ட வராம எங்க போயிட போறா? எங்க போனாலும் கடைசியில என்கிட்ட தானே வந்தாகணும். அப்ப வச்சுக்கிறேன் அவளை. சரி அபி, இந்த மாமாக்காக ஒண்ணு பண்ணுவியா? என்ன பண்ணணும் சொல்லு. அது மாமாவால ஐஷுவை பார்க்க தான் வர முடியல. ஆனா நீ தான் நாளைக்கு ஐஷுவை பார்க்க போறியே, இந்த சாக்லேட்டை ஐஷு கிட்ட கொடுத்துறியா? ஹை, பெரிய டோக்கி. பேபி, இது டோக்கி ஐயோக்கா. அப்ப பாப்பாக்கு? அபி, உனக்கு மாமா வேற சாக்லேட் வச்சிருக்கேன். இந்த சாக்லேட் நீ சாப்பிட கூடாது. இது ஐஷுக்குன்னே மாமா ஸ்பெஷலா வாங்கினது. அப்ப பாப்பாக்கு வேற டோக்கிட்டா? தரண்டா அபி, ரூம்ல இருக்கு. உனக்கு நான் ரூமுக்கு போய் வேற எடுத்து கொடுக்குறேன். ஆனா இதை நீ நாளைக்கு ஐஷுவை பார்க்க போகும்போது ஐஷு கிட்ட கொடுத்துடணும், சரியா? சரி பேபி, நீ எனக்கு வேற டோக்கிட்டா? இதுனா நாளைக்கு ஐயோக்கு கொடுத்துடா. இல்ல பி, எனக்கு சாக்லேட் வேண்டாம். நீயே சாப்பிட்டுக்கோ. வேண்டாம்மா, யாருக்கு வேண்ட சொல்ல? இது பெரிய டோக்கி, சூப்பரா இருக்கும். டைரி டோக்கி. இந்தா, சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இல்ல பி, எனக்கு இது வேண்டாம். ஏன்டா வேணாங்கிற? வாங்கிக்கோ, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சேட்டா, நிஜமா நீ தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாண்டா, நான் தான். இல்ல, அப்பா வாங்கிட்டல. பேபி தான் வாங்கி கொடுத்தா. உன்கிட்ட கொடுக்க சொன்னா. அது இல்லடா, எனக்கு அவன் தான் வாங்கி கொடுத்தான்னு தெரியாது. நான் அபி வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்தான்னு நினைச்சேன். எந்த சேட்டா, அந்த வீட்டுக்கு போயதும் அவன் பக்கம் ஆயிட்டியா? ஏ லூசா நீ, நான்லாம் யாரு பக்கமும் இல்ல. என் மச்சாங்கிற முறையில அவன் சைட்ல இருக்கிற நியாயத்தை உன்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி தங்கச்சிங்கிற முறையில உன் சைட்ல இருக்கிற நியாயமும் எனக்கு முக்கியம் தான்டா. சொல்லப்போனா மச்சானை விட எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அதனால தானே இப்ப கூட நான் உன் பக்கம் நிக்கிறேன். உனக்கு பிடிக்காதது எதா இருந்தாலும் அது வேணாண்டா, விட்டுறலாம். நான் ஆல்ரெடி விட்டாச்சு சேட்டா. 1.5 மாசத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். திரும்பவும் அதையெல்லாம் பேசி எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம். சரி, அதை விடுறா. நானும் அண்ணியும் அங்க வீட்ல இல்லைங்கிறதுக்காக வீட்ல இருக்க மாட்டேன்னு கோச்சுக்கிட்டு இங்க ஹாஸ்டலுக்கு வந்த. இந்த 1.5 மாசம் நானும் வாரம் வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் வரமாட்டேன்னு இங்கே இருக்க. என்னடா அது, வீட்டுல சித்தியும் சித்தப்பாவும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? ரேஷு, நீ கூடயே தானே இருக்க. நீ அது பரவாயில்ல, வேலைக்காக இங்க வந்து தங்கி இருக்க. ஆனா இவ பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்து தங்கியிருக்கா. கொஞ்சம் சொல்லலாம்ல வீட்டுக்கு வர சொல்லி. ஐயோ, அதே எப்படி நான் சொல்றது? ஐசுமா வீட்டுக்கு போயிட்டா தான் எனக்கு முட்டை பப்ஸ் கிடைக்காதே. என்னது? ஐயோ இல்லனே, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எதுக்கு ஐசுமா ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்படுற? வீட்டுக்கு போன்னு சொல்றேன், ஆனா அவ தான் கேட்கவே மாட்டேங்கறானே. என்னடா அது, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, ரேஷு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் யார் சொன்னாதான்டா கேப்ப? ஆறு പറഞ്ഞാലും கேட்க மாட்டேன் சேட்டா. എനിക്കാ எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் நான் வரும். அதான் தெரியுமே. சரி, இப்படி ஹாஸ்டல்லே இருக்க உனக்கு கஷ்டமா இல்லையாடா? சரி வா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். ரேஷு, நீயும் கிளம்பு, வெளியே போலாம். ஐயோ அண்ணே, இல்லனே, நான்லாம் வரல. நீங்க ஐசுமா கூட்டி போயிட்டு வாங்கனே. நான் நீங்க வாங்கி கொடுத்த முட்டை பப்ஸ் சாப்பிட்டுட்டே இங்கே இருக்கேன்.
ரேஷு முட்டை பாப்ஸ் தானே, அது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ அதை பொறுமையா கூட உட்காந்து சாப்பிடு. அவ உள்ளேயே உட்காந்துருக்கா, அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். வெளியே போலாம். இல்லைன்னா பரவாயில்ல, என்னையெல்லாம் வெளியே கூட்டு போனா எதுக்குன்னே உங்களுக்கு தேவையில்லாத செலவு. நீங்க பழசெல்லாம் மறக்காம வரும்போது எனக்காக முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம்னே. எனக்கு இது போதுமே, நீங்க வேணா ஐசுமாவை வெளியே கூட்டு போயிட்டு வாங்கண்ணே. சரி ஐஷு, வாடா வெளியே போயிட்டு வரலாம். இல்ல சேட்டா, நான் வரல. ஏன்டா அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிருவேன்னு பாக்குறியா? அதெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படியே கூட்டிட்டு போனாலும் நீ என்ன அங்க வந்து இருப்பியா? இருக்க மாட்டல்ல. நீங்க திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். சும்மா வெளியே பார்க்குக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம்டா. இல்ல சேட்டா, நான் வரல. ஏன்டா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? நல்லா இருக்கல்ல? அப்புறம் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப பரவாயில்லையா? அது எப்பெங்கிலும் கொஞ்சம் வயிறு வலிக்குதுதான் சேட்டா, ஆனா பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்ல. வலிக்குதா? அப்ப போன வாரம் வந்து கேட்டப்போ வலியெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்ன. அதான் சொன்னேன், எப்பயாச்சும் தான் வலிக்குது சேட்டா. போன வாரம் நீ கேட்டப்போ இல்ல, ஆனா அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் வலிச்சுது. என்ன ஐஷுமானி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வயிறு வலி வந்தா உடனே என்ன கூப்பிட்டு சொல்லணும்னு. ரேஷு, நீயாவது எனக்கு கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. ஐயோ இல்லனே, அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்போ உன்கிட்ட சொல்லும்போது எனக்கே தெரியும். என்ன ஐஷுமானி, சரி வயிறு இன்னும் வலிச்சிட்டு இருக்குன்னா அப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ என்னவோ. நீ வா, நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்திரலாம். சரி ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வரலாம் வா. ஐயோ சேட்டா, இரு இதுக்கு தான் உன்கிட்ட சொல்லல. சொன்னா நீ இப்படி டென்ஷன் ஆவேன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். இங்க பாரு சேட்டா, அன்னைக்கு எப்போ ஒரு தடவை கொஞ்சமா வலிச்சுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி எல்லாம் குடிச்சப்ப சரியா போச்சு. ஏய், வயிறு வலி வரும்போது ரொம்ப சூடா தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே வயிறெல்லாம் புண்ணானதுனால தான் வலிக்குது. கொஞ்சம் மீடியம் சூட்ல தான் குடிக்கணும். ஐயோ சேட்டா, மீடியம் சூட்டில தான் குடிச்சேன். நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் அடிக்கிற? இப்போ எனக்கு எந்த குழப்பம்? நான் நல்லா தானே இருக்கேன். அதான் வாரம் வந்து எனக்கு எந்த வேணும் ஏது வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டும் போறேன். பின்ன எந்திரா சேட்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? நீ வீட்ல இருந்தா எனக்கு இவ்ளோ டென்ஷன் இல்ல, ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்க. அப்புறம் டென்ஷன் ஆகாம என்னடா பண்றது? நானு வாரம் வந்து பாத்துக்கிறேன் தான். இருந்தாலும் நான் வாரம் வந்து பார்க்கும்போது இப்படி சிரிச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா நீ என்ன பண்றேன்னு யாருக்கு தெரியும்? வாரம் ஃபுல்லா இங்கதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ ரேஷு கிட்ட கேளு. ஆமா, ரேஷு நல்ல ஆளு. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணன் வந்தா இதை சொல்லாத அதை சொல்லாதான்னு நீ அவளை மிரட்டி வைப்ப. அவளும் சரி சரின்னு நான் வரும்போது எதுவும் சொல்ல மாட்டா. என்ன ரேஷு, அப்படித்தானே? ஐயோ அண்ணா, அப்படியே இல்லனே. ஐஸ்மா இங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அதே சேட்டா, வீட்ல இருக்கிறத விட நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் ரேஷு தான் இருக்காளே, எப்பவும் காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பா. நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சிரிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்குன்னு இப்படியே இருக்க முடியுமா? நீ பாருடா, நானும் சரி நீ கோவம் போயிட்டு வருவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக ரொம்ப நாளெல்லாம் உன்னை இப்படியே விட்டு வைப்பேன்னு நினைக்காத. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துடுவோம். நீயும் கிளம்பி ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. சரி சேட்டா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் உனக்கு டைம் ஆச்சுல, ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும்ல, நீ கிளம்பு. வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் என்ன துரத்துறதுலயே குறியாரு. சரி சரி, நான் கிளம்புறேன், நீ பாத்துரு. அப்புறம் ரேஷு, நீ வேலைக்கு போறதுக்காக தான் எங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்த. ஆனா 2-3 வாரம் நான் வரும்போது நீ வேலைக்கு போகாம ரூம்லயே இருக்க. ஏன் வேலை இல்லையா? ஐயோ இல்லண்ணா, அது நான் முன்னாடி ஒரு இடத்துல வேலைக்கு தானே போயிட்டு இருந்தேன். அங்க கொஞ்சம் சம்பளம் எல்லாம் ஒழுங்காவே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வேலையை விட்டு நின்னுட்டேனே. இப்ப வேற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேனே. நிறைய இடத்துல அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்கேன். எங்கேயாவது ரெடி ஆயிடுச்சுன்னா வேலை கிடைச்சதுன்னா போகணும்னே. ஓ அப்படியா? அப்ப வேலை இல்லாமையா இருக்க? சரி, எனக்கு தெரிஞ்ச எங்கேயாவது இடத்துல சொல்லட்டுமா? இல்லண்ணா, நான் ஒரு 4 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அதுல கண்டிப்பா எங்கேயாவது ரெடி ஆயிடும். ஒருவேளை ரெடி ஆகலன்னா நான் சொல்றேனே. சரி சரி, பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா வேலை இல்லாம அப்புறம் ஹாஸ்டல்ல தங்க முடியாதுல்ல, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்ல. ஐயோ ஆமாண்ணே, வேலை இல்லாம தங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி இந்த வாரத்துல வேலை ரெடி ஆயிடும்ண்ணே. சேட்டா, பின்ன ஞானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி ஹாஸ்டல்லே சும்மா இருக்க எனக்கும் போர் அடிக்குது. அதான் ஞானும் ரேஷு கூட எங்கேயாவது வேலைக்கு போலாமான்னு பாக்குறேன். வேலைக்கா? ஐஷுமா, நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதில் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். உனக்கு ரூமில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னா ஏதாவது படி. நான் தான் உன்னை பிஜி ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொன்னல. நீ தான் பிஜி படிக்கணும்னு கேட்டுட்டே இருந்தியே. நான் வேணா ஏதாவது காலேஜில் சேர்த்து விடுறேன். மேலே பிஜி படிக்கிறியா? அது இல்லை சேட்டா, பிஜி படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எனக்கு படிப்பில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு தோணலை. பின்ன எதுவுமே பண்ணாமல் இப்படி ரூமிலேயே இருக்கிறதுக்கும் போர் அடிக்குது. ஐஷு, வெளியே போனா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் தான். ஆனா அதுக்காக வேலைக்கெல்லாம் போக வேணாம்டா. நீ வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னால எந்த அவசியமும் இல்ல. உனக்கு என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு அண்ணன் நான் இருக்கேன். ஐயோ சேட்டா, அதுக்காக இல்ல. வெளியே போனா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்குங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போகணும்னு சொல்றேன். வெளியே போகணும்னா அதுக்கு வேலைக்கு தான் போகணும்னு இல்ல ஐஷு. ஏதாவது படி. காலேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா ஏதாவது இந்த 1 year 6 months அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணு.
ஆனா அதுக்காக வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சேட்டா நான் தான் சொல்றேன்ல ஐஷுமா, வேலைக்கெல்லாம் போனா ரொம்ப கஷ்டம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கு வெளியே போகணும்னா ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணு. சரி சேட்டா, நான் என்னன்னு பாக்குறேன். சரிடா, சரி, எனக்கும் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ பாத்து இரு. ரேஷு ஐஷுவை பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீ எப்படி பாத்துக்கவேன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் அந்த பக்கம் வா. ஐயோ, உனக்கு இந்த ஜோக்கு வேணாம்மா. வேண்டா பி, அதை நீயே சாப்பிட்டுக்கோ. இது ஜோக்கு நான் சாப்பிட கூடாது, இது பேபி சொன்னா. பேபிக்கு வேற ஜோக்கு வாங்கி தந்தா. இது உனக்கு தான் கொடுத்தா, இந்த வச்சுக்கோ. எனக்கும் வேண்டாம், அதை கொண்டு போய் உன் பேபி கிட்டே கொடு. உனக்கு வேண்டாம்மா. சரி, அப்ப நான் இதை கொண்டு போய் பேபிக்கே கொடுத்துட. அண்ணே என்னண்ணே? ரேஷு ஐஷுவை எப்படி பாத்துக்கணும்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஐயோ, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஐசுமா நல்லா பாத்துக்கறேனே. நல்லாலாம் பாத்துக்குவ, ஆனாலும் நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ரேஷு. இங்க பாரு, உனக்கு முட்டை பப்ஸ் வேணும்னா அதை நான் வாங்கி கொடுப்பேன். மத்தபடி முட்டை பப்ஸ்க்காக வேற ஏதாவது பண்ண? ஐயோ அண்ணே, அப்படியே நான் எதுவும் பண்ண மாட்டேனே. பண்ணக்கூடாது ரேஷு, ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம அவ மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ கொஞ்சம் சரியாகணுங்கிறதுக்காக தான் அவ இங்க உன் கூட ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இங்கேயும் அவளை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கான்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. அப்படி யாராவது வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாலும் அது நீ முதல்ல என்கிட்ட சொல்லணும். சரிண்ணே, அப்படியெல்லாம் ஐசுமாவை யாரும் வந்து தொல்லையெல்லாம் பண்றது இல்லண்ணே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றேனே. சரி ரேஷு, ஐஷுவை கவனமா பாத்துக்க. ஏதாவதுன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வரேன். சரிண்ணே. எந்த ரேஷு, சேட்டா உங்ககிட்ட தனியா கூப்பிட்டு என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல ஐசுமா, உன்னை நல்லா பாத்துக்க சொன்னாரு, அவ்வளவுதான். ஐயோ, சேட்டனுக்கு என் காரியத்துல எப்பவுமே டென்ஷன் தான். ஆமா ஐசுமா, அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருல்ல, அதான் நீ டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே ரேஷு, அதே போலதான் ஞானும். என் அண்ணன் என்ன பத்தி டென்ஷன் அடிக்காம அவன் லைஃபை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமும் என்ன படிக்க வச்சது, எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தது, எனக்காக எல்லாம் பண்ணது என் சேட்டன் தான். ஆனா இதுக்கப்புறமாவது அவன் குடும்பம், அவன் குழந்தைங்கன்னு அவங்கள பார்த்துக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும். என்னை பத்தி அவன் கவலைப்படாம இருக்கணும். அதுக்காக தான் எந்த விதத்திலயும் அவனை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப கூட நான் வேலைக்கு போறேன்னு சொல்லும்போ எனக்கு கஷ்டமா இருக்கணும் தான் அவன் வேண்டான்னு சொல்றான். ஆனா அதுக்காக எப்பவுமே அவனுக்கே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஐயோ ஐசுமா, அதான் அண்ணா வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரே. சேட்டா அப்படிதான் சொல்லும். ஆனா அதுக்காக எப்பவுமே வேலைக்கே போகாம அவனே கஷ்டப்படுத்த முடியுமா? இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எங்கேயாவது வேலைக்கு போய் என்னோட காரியங்களை நானே பாத்துக்கணும். ரேஷு, நாளைக்கு நீ ஏதோ ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னியே, அங்க ஞானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஐயோ ஐசுமா, அது பெரிய கம்பெனி ஐசுமா, அங்கெல்லாம் நமக்கு வேலை கிடைக்காது. நான் சும்மா ஏதோ என் ஃப்ரெண்ட் நியூ இயர்க்கு அங்க வேகன்சி போட்டிருக்காங்க, வரியான்னு கேட்டா, சரி சும்மா இருக்கிறதுக்கு போய் அட்டென்ட் பண்ணுவோம்னு நினைச்சேன். சரி, குழப்பம் இல்லை ரேஷு, வேலை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா இதுக்கு முன்னால இப்படி இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. அங்க போனா எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு அது பழகிக்கலாம்ல. அப்படியே போலாம் ஐசுமா, ஆனா என்ன ரொம்ப பெரிய கம்பெனி, போய் சும்மா இன்டர்வியூ மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு வர முடியும், மத்தபடி வேலை எல்லாம் கிடைக்காது. அது பரவாயில்ல ரேஷு, வேலை கிடைக்கலன்னா என்ன, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு அது தெரிஞ்சுக்கலாம் இல்ல. அதுக்காகவாவது அங்க நாளைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்ல. ஓகே ஐசுமா, அப்ப அந்த கம்பெனிக்கு நாளைக்கே நம்ம இன்டர்வியூக்கு போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்க பேடிக்கு வந்துக்கோ தெரியுமா, எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் தல வந்துக்கோ. ஆமாங்க, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வருஷம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி யாரும் இனி நினைச்சு யோசிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா போன வருஷத்துல கிடைச்ச அனுபவங்கள்ல நல்ல விஷயங்களை மோட்டிவேஷனாவும், கெட்ட விஷயங்களை பாடமாவும் எடுத்துக்கிட்டு புது வருஷத்தை புதுசா தொடங்குங்க. இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கிறதுக்கு நாங்க விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயரை ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. அப்புறம் இத்தனை வருஷமும் என் கூட ஒன்னா டிராவல் பண்ணிட்டு வர என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனி எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி எங்க கூட நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம போடுற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, வர சீரீஸ் நீங்க பாக்கலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் சேனலுக்குள்ள வந்து ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கதைக்காக இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கமெண்டாவது போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயரை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க எப்பவும் போல உங்களை பாக்குறதுக்கு அடுத்த எபிசோட்ல வரோம். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.